ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மேரேஜ் vlog தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் மாமியோட ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்கு தான் நாங்கள் போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிஃபா தான் ரெடி ஆகிட்டா கீழே போக சொன்னால் வெளியே போய் விளையாடிட்டு இருந்தா வெயில்ல. அவளை உள்ளே கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் கீழே அமுச்சு விட்டேன். கீழே போய் பார்த்தா எங்கள் மாமா டீ வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு டீ வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிஃபாவுக்கு கொஞ்சம் பூஷ் கலக்கி கொடுத்துட்டேன் அவளுக்கு. இன்றைக்கி நான் வேர் பண்ண போகிற ட்ரெஸ் வந்து இதுதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கப்புறம் இந்த ஷால் தான் நான் ட்ரை பண்ணேன். இந்த ஷால் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, இந்த ட்ரெஸ்க்கு வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷால் மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷால் மேட்ச் பண்ணி பார்த்தேன். அந்த ட்ரெஸ்க்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஷாலை வந்து ஹிஜாபாக கட்டிக்கிட்டேன். இன்றைக்கி நான் வேர் பண்ணியிருக்கிற ட்ரெஸ் வந்து நான் கிட்ட 7 இயர்ஸ் ஆச்சுங்க வாங்கி. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பர்த்டேக்காக வாங்கியிருந்தேன். பெங்களூரில் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. ஆனால் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு போட்டதே இல்லை, ஜஸ்ட்டு வாங்கி மட்டும் வச்சுருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமும் 2-3 டைம்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ரிஃபா நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தா, நல்லா ஃபோசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா ஃபோட்டோஸ்க்கு. அதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் கிளம்பி வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா நிக்கா எல்லாம் முடிஞ்சிருந்தது. நாங்கள் வர வரைக்கும் வந்து 2 மணி ஆயிடுச்சு டைமு. அப்புறம் பார்த்தா ரிஃபாவுக்கு வந்து பிடிக்கல போல். கிளம்பலாம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி உக்காந்துட்டு இருந்தான். கொஞ்சம் நேரம் கழித்து தான் சமாதானமானான். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் மேலே நிற்க வச்சு சரி ஃபோட்டோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து நிற்கல அவ. அதுக்கப்புறம் வந்து எங்களை ஃபோட்டோஸ்க்கு வந்து கூப்பிட்டாங்க. இது ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஃபேமிலி தாங்க. எங்கள் மாமி, எங்கள் மாமா, அவங்களோட அண்ணா, அக்கா எல்லாமே வந்து இருந்தாங்க. நாங்களும் வந்து நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போய் பார்த்தா அதுக்குள்ளே வந்து ப்ரைடை குரூமை வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களும் வந்து அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் வந்து கிளம்பலான்னு பார்த்தா அவங்க வந்து விடலை எங்களை. நாங்கள் வந்து ஆக்சுவலாக குரூம் சைட்லேருந்து தான் வந்தோம். அவங்க வந்து நைட் எல்லாம் இருங்கன்னு சொல்லிவிட்டு எங்களை ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே போனோம் நாங்களும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் வீடியோ எல்லாம் எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் உட்காந்தோம் கொஞ்ச நேரம். அங்கே போய் பார்த்தா எங்கள் மாமியோட அக்கா, தங்கச்சி, ஆண்டிங்க எல்லாமே இருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு நானும் ஜாயின் பண்ணிட்டேன். போய் பார்த்தா நல்லாவே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா சிரிச்சுட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம். ஆக்சுவலாக எங்கள் மாமி சைடு வந்து எனக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரும் வந்து மேரேஜ்க்கு வரலைங்க, நான் மட்டும்தான் போனேன். சாப்பாடு எல்லாம் மேலே தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பரோட்டா, பத்திரி எல்லாமே வந்து சிக்கன் குருமா, சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நானும் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். என்னோடய சேனல் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனல் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.